வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் தவறுகளை தவிர்ப்போம் அப்படின்ற புத்தகத்திலிருந்து தான் வாக்கிய அமைப்பு அந்த தலைப்பை பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பேராசிரியர் முனைவர் தி முத்துக்கண்ணப்பன் அவர்கள். சரிங்களா? இப்போ நம்ம நேரடியாக வாக்கியத்துக்குள்ளே போயிடலாங்களா? பாருங்கள், வாக்கியம் அதாவது சென்டென்ஸ். சரிங்களா? ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கியம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது வாக்கியம் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாக்கிய அமைப்பில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பகுதிகள் இருக்குது. ஒரு வாக்கியம், ஒரு முழுமையான வாக்கியம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் என்னது 3 பகுதிகள் இருக்கும். அது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எழுவாய், அடுத்து பயனிலை, அடுத்து செய்யப்படும் பொருள். இந்த 3 தான் ஒரு வாக்கியத்தில் இருக்க வேண்டிய 3 பகுதிகள். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா எழுவாயும் பயனிலையும் ரொம்ப இன்றியமையாது. கண்டிப்பாக ஒரு வாக்கியம் எடுத்துக்கிட்டால் எழுவாயும் பயனிலையும் அந்த வாக்கியத்தில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? செய்யப்படும் பொருள் எல்லா வாக்கியங்களிலுமே வராது, சில இடங்களில் மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போ நமக்கு எடுத்துக்காட்டு பாருங்களே, கண்ணன் பாடம் படித்தான். சரிங்களா? இதில் எழுவாய் கண்ணன். சரிங்களா? படித்தான் அப்படிங்கிறது பயனிலை, அதாவது எழுவாய் செய்த வினை. அதைத்தான் என்னது பயனிலை, பயன் நிலைத்து நிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாடம் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். இப்போ நம்ம எழுவாயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, பயனிலே எப்படி கண்டுபிடிக்கிறது, செய்யப்படும் பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கடுத்து இதில் இருக்க தகவலும் கிட்டத்தட்ட அது சம்மந்தமாக தான் இருக்கும். அதை நான் ஷார்ட்டாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி நமக்கு எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய முறை எப்படி அப்படின்னு சொல்லி 7th நியூ புக்கு 3வது இயலில் புக் பேக்கில் மொழியை ஆழ்வோம் பகுதியில் அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தலைப்பு கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு வாக்கியத்தில் நம்ம எழுவாயை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார், எது, எவை, இந்த 3 வினாக்களுக்கும் விடையாக அமையக்கூடியதான் என்னது எழுவாய். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிறத பாருங்கள், பயனிலையை வைத்து. சரிங்களா? பயனிலையை வைத்து யார் அல்லது எது என்ற வினா எழுப்பினால் கிடைக்கக்கூடிய விடை தான் என்னது எழுவாய். இப்போ என்னது பயனிலை நமக்கு என்னது படித்தானும் பயனிலை இருக்குது. அப்போ யார் படித்தான், இல்லை அக்ரிணை இருந்துச்சுன்னா இப்போ நடந்தான், இல்லை நடந்தது அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அக்ரிணை நடந்தது, யானை மெதுவாக நடந்ததுன்னு ஒரு வாக்கியம் இருக்குது. எது நடந்தது, யானைகள் மெதுவாக நடந்தன அப்படின்னா பயனிலை என்னது நடந்தன பன்மையில். சரிங்களா? அப்போ எவை நடந்தன, அப்போ யார், எது, எவை, இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது என்னது எழுவாய். இப்போ ஒன்றும் முடிஞ்சு. சரிங்களா? இதுக்கு வேறு சில எடுத்துக்காட்டுகள், புத்தக எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, நீலன் பாடத்தை படித்தான். யார் படித்தார்? நீலன். சரிங்களா? அடுத்து பாரி யார் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. யார்? பாரி. அப்போ பாரி எழுவாய். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்க, எழுவாயை வைத்து. சரிங்களா? எழுவாயை வைத்து என்ன செய்தான், செய்தார், செய்தது என்னும் வினாக்களை முறைப்படி எழுப்பினால் வரும் விடை தான் என்னது பயனிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், பயனிலைக்கு புத்தகத்தில் இருக்கிற தகவல் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் பயனிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னது எழுவாய் செய்த வினை தான் பயனிலை. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, ஒரு வாக்கியத்தினுடைய இறுதி சொல்லாக இருக்கும். ஒரு வாக்கியத்தை முடித்து வைக்கக்கூடிய சொல்லாக வரக்கூடியதான் பயனிலை. அப்படி முடித்து வைக்கக்கூடிய அந்த சொல் எப்படி இருக்குன்னா, ஒரு தொடர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தொடரை என்னது ஒரு வினையை கொண்டோ, ஒரு வினை சொல்லாகவோ, ஒரு வினா சொல்லாகவோ, சரிங்களா, ஒரு பெயர் சொல்லாகவோ அந்த தொடரை முடித்து வைக்கும். அப்படி முடித்து வைக்கக்கூடியது தான் என்னது பயனிலை அப்படின்வாங்க. இந்த முடித்து வைக்கக்கூடிய சொல்லை பொறுத்து அந்த பயனிலையை வினை பயனிலை, வினா பயனிலை, பெயர் பயனிலை அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிப்பாங்க. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? ஒரு தொடரை இப்போ இந்த கந்தன் ஊருக்கு சென்றான் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கந்தன்கிறது எழுவாய். யார் ஊருக்கு சென்றான்? கந்தன். அப்போ எழுவாய் நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு தொடரை ஒரு வினையை கொண்டோ, ஒரு வினாவை கொண்டோ, ஒரு பெயரை கொண்டோ முடித்து வைக்கணும். இங்கே சென்றான்கிறது தொடரை முடித்து வைக்கக்கூடிய சொல். இந்த சொல் ஒரு வினை சொல்லாக இருக்குது. அப்போ இதுதான் என்னது பயனிலை. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தொடரில் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த தொடரில் என்னது கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்ற தொடரில் எழுவாயும் இருந்துச்சு, செய்யப்படும் பொருளும் இருந்துச்சு, பயனிலை இருந்துச்சு.
ஆனால் இந்த கந்தன் ஊருக்கு சென்றான்ங்கிற தொடரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருக்கு அப்படிங்கிறத வந்து என்னது செய்யப்படும் பொருள் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? கந்தன்கிறது எழுவாய், சென்றான்கிறது பயனிலை. இதில் வந்து என்னது செய்யப்படும் பொருள் இல்லை. இப்போ அடுத்து வந்து நம்ம செய்யப்படும் பொருளை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் கந்தன் எழுவாய், சென்றான்கிறது பயனிலை. செய்யப்படும் பொருள் வந்து இதில் வந்து என்னது இடம்பெறவில்லை கொடுத்துட்டாங்க. செய்யப்படும் பொருள் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு பெயரை கொண்டோ வினையை கொண்டோ அல்லது ஒரு வினாவை கொண்டோ முடியக்கூடியது வந்து எனது ஒரு தொடரை முடித்து வைக்கக்கூடிய சொல் வந்து பயனிலைன்னு சொல்லிட்டேன். அது 3 வகையாக எப்படி வரும், அந்த சொல்லை பொறுத்து வினை பயனிலையா, வினா பயனிலையா, பெயர் பயனிலையா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஆனால் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வினையில் மட்டும்தான் சொன்னேன். இப்போ பெயரில் வந்துட்டு ஒரு தொடர் சொல்லட்டுங்களா? கரிகாலன் ஒரு மன்னன். ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான், கரிகாலன் ஒரு மன்னன். இப்போ யார் மன்னன் அப்படின்னா கரிகாலன் எழுவாய். சரிங்களா? மன்னன்கிற சொல் வந்து அந்த தொடரை வந்து என்னது முடிச்சு வைக்கக்கூடியது. மன்னன்கிறது வந்து ஒரு பெயர் சொல். அப்போ இது வந்து என்னது பெயர் பயனிலை. சரிங்களா? அது வந்து என்னது ஒரு பெயர் பயனிலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ பாரியார் அப்படின்னு ஒரு தொடர் வருதுன்னு வச்சுக்கோங்க. பாரியார். இப்போ இதில் பாரிங்கிறவர் வந்து எழுவாய். ஒரு தொடரை வந்து என்னது ஒரு வினாச்சொல்லை கொண்டு முடித்து வைக்கக்கூடியதும் பயனிலைன்னு பார்த்துருக்கோம். அப்போ யாருங்கிறது இந்த தொடரை முடித்து வைக்கிறது. அப்போ இந்த யாருங்கிற சொல் தான் இந்த இடத்துல வந்து என்னது பயனிலையாக வரும். இப்போ வந்து நம்ம எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது, பயனிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது செய்யப்படும் பொருள். செய்யப்படும் பொருள் பார்க்கலாங்களா? கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். சரி, செய்யப்படும் பொருள் அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை, எதை, எவற்றை. சரிங்களா? யாரை, எதை, எவற்றை. இந்த வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படும் பொருள். சரிங்களா? இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது செய்யப்படும் பொருள். எழுவாய்க்கு என்ன பார்த்தோம்? யார், எது, எவை. இந்த வினாக்களுக்கு எதை அடிப்படையாக வச்சு, பயனிலையை அடிப்படையாக வச்சு யார், எது, எவை இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது எழுவாயின்னு பார்த்துட்டோம். அதே போல் ஒரு தொடரை ஒரு பெயரை கொண்டோ ஒரு வினையை கொண்டோ ஒரு வினாவை கொண்டோ முடித்து வைக்கக்கூடியது வந்து பயனிலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த பயனிலை வந்து வினையாக வந்துச்சுன்னா அந்த எழுவாய் செய்த வினையாக இருக்கும். சரிங்களா? அடுத்து செய்யப்படும் பொருள் வந்து என்னது? யாரை, எதை, எவற்றை. இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியதாக வந்து என்னது செய்யப்படும் பொருள். இப்போ பாருங்கள், இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா? இப்போ நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கேள்வி, அமைச்சர் கொடியை ஏற்றினார் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது. சரிங்களா? அமைச்சர் கொடியை ஏற்றினார். இந்த தொடரில் யார் கொடியை ஏற்றினார், யார் அப்படின்ற வினாவிற்கு விடையாக வரக்கூடிய அமைச்சர். அப்போ அமைச்சர் எழுவாய். சரிங்களா? ஒரு தொடரை வினையை கொன்று இந்த இடத்துல முடித்து வைக்கக்கூடிய சொல் வந்து ஏற்றினார். அப்போ இது வந்து பயனிலை. என்னது? வினை பயனிலை. சரிங்களா? இது வந்து வினை சொல்ல, அப்போ வினை பயனிலை. அடுத்து பாருங்கள், செய்யப்படும் பொருளுக்கு யாரை, எதை, எவற்றை. அமைச்சர் எதை ஏற்றினார் அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அமைச்சர் வந்து என்னது கொடியை ஏற்றினார். அப்போ அந்த கொடி தான் வந்து என்னது இந்த இடத்துல செய்யப்படும் பொருள். சரிங்களா? செய்யப்படு பொருள். இதை வச்சு தான் வந்து நம்ம இது வந்து என்னது எந்த வகையான தொடர் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்போ இந்த கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இது தவிர வேறு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்கள் பாருங்க. நான் கவிதையை படித்தேன். சரிங்களா? நான் கவிதையை படித்தேன். அழிச்சிட்டு கூட எழுதுறேன் பாருங்க. நான் கவிதையை படித்தேன். அப்போ இந்த இடத்துல சரிங்களா, நான் கவிதையை படித்தேன். இந்த இடத்துல வந்துட்டு என்னாவது எதை படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவிதையை. இந்த இடத்துல கவிதைங்கிறதா வந்து என்னது செய்யப்படும் பொருள். சரிங்களா? அதே போல் என் புத்தகத்தை எடுத்தது யார். சரிங்களா? அப்போ யாருங்கிறது எனது வினாவாக முடிச்சுக்க. அப்போ அது வினா பயனிலையாக வந்துடும். படித்தேன்கிறது வினை பயனிலையாக வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல அது எதை எடுத்தார். சரிங்களா? எதை எடுத்தது அப்படிங்கும்போது எனது புத்தகத்தை எடுத்தது அப்படின்ற பொருள் வரும். புத்தகத்தை எடுத்தவர் அப்படின்ற பொருள் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். எதை தந்தவர் அதியமான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனது நெல்லிக்கனியை. அப்போ நெல்லிக்கனி அப்படிங்கிறத இந்த இடத்துல செய்யப்படும் பொருளாக வரும்.
நெல்லிக்கனியை. கந்தது தந்தது அதியன். அப்போ எதை தந்தது அதியன் அப்படிங்கும்போது நெல்லிக்கனி இந்த இடத்துல என்னது செய்யப்படும் பொருளாகும். சில தொடர்களில் வந்து இந்த மாதிரி செய்யப்படும் பொருளானது எனது முன்னாடி வந்துடும், எழுவாய் வந்து மாறி வரும். சரிங்களா, நம்ம அதை வந்து தொடர்ச்சி அடுத்து விளக்கங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுது அந்தந்த டாபிக் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். நம்ம இதை புரிஞ்சுக்குவோம். ஒரு வாக்கியம் இருந்தால் எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது, பயனிலை எப்படி கண்டுபிடிக்கிறது, செய்யப்படும் பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை மூன்றையும் நம்ம தெளிவாக கிளியராக பார்த்துக்கிட்டோம்னாலே நமக்கு இந்த வாக்கியம் வந்து ரொம்ப சுலபமாயிரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், இங்கே வாங்க, இந்த புத்தகத்தில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. தமிழ் வாக்கிய அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய சிறப்புகள்லேயே குறிப்பிடத்தக்க ஒன்று எது அப்படின்னா, ஒரு பயனிலையை வச்சே, சரிங்களா, ஒரு பயனிலையை வைத்தே வந்து நம்ம திணை, பால், எண், இடம் இது எல்லாத்தையும் வந்து என்னது தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரிங்களா, ஒரு வாக்கியத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பயனிலையை வைத்தே வந்து நம்ம என்னது அது உயர்தினையா இல்லை அக்ரிணையா, ஆண்பாலா பெண்பாலா, ஒருமையா பன்மையா, இல்லை தன்மை என்னது முன்னிலையா படர்கையா, சரிங்களா அப்படின்னு சொல்லி எந்த இடம் மூவிடத்தில் எந்த இடம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு படித்தான் அப்படின்ற ஒரு பயனிலை இருக்குது நமக்கு. சரிங்களா, இந்த படித்தான்கிற பயனிலை வந்து என்னது உயர்தினையை குறிக்குது. சரிங்களா, ஆண் பாலை குறிக்குது. சரிங்களா, ஒருவன் தான், அப்போ ஒருமையை குறிக்குது. அதே போல் மூவிடத்தில் இது படற்கை. சரிங்களா, பொதுவாக படற்கையை வந்து என்னது குறிக்கக்கூடியது. இப்படி தெளிவாக வந்து இந்த ஒரு பயனிலையே வந்து நமக்கு என்னது காமிச்சு கொடுத்துருச்சு. இது வந்து நமக்கு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய் வந்து தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுவாய் வந்து மறைந்து நிற்கக்கூடியதை வந்து தோன்றா எழுவாய்னுவாங்க. எழுவாய் வெளிப்பட்டு வராமல் மறைந்து இருக்கும். அதையுமே வந்து நம்ம என்னது பயனிலையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எடுத்துக்காட்டு பாருங்கள், வா, படித்தான், இந்த இரண்டுமே வந்து என்னது ஒரு பயனிலை. இந்த வாங்கிற பயனிலையை பார்த்தாலே என்னது நம்ம வா அப்படின்னால என்ன அர்த்தம், நீ வா அப்படின்னு சொல்லுவோம்ல, இதான் ஒரு முழுமையான தொடர். இந்த இடத்துல இந்த நீங்கிற எழுவாய் வந்து மறைந்திருக்கு. சரிங்களா, அப்படி மறைந்திருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் படித்தான் அப்படிங்கிற பயனிலையை பாருங்கள். படித்தான்கிற பயனிலையை பார்த்தாலே என்னது பொதுவாக என்ன சொல்லுவோம், அவன் படித்தான், இவன் படித்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னது இந்த அவன் அப்படிங்கிற எழுவாய் வந்து மறைந்திருக்கு. சரிங்களா, இது போன்ற வரக்கூடியதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, தோன்றா எழுவாய். இப்போ நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா என்னது அடி, தட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடி, தட்டு, அதாவது எழுவாய் மறைந்து வரக்கூடிய மாதிரி சொற்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது, அந்த டாபிக் ரிலேட்டாக வரும்பொழுது நம்ம அங்கே பார்ப்போம். சரிங்களா, இப்போ பாருங்கள், இது பார்த்துட்டோம். சரிங்களா, இவ்வாறு எழுவாய் வந்து என்னது எழுவாய் வந்து வெளிப்படாமல் மறைந்து நின்றதால் காரணத்தால் வந்து இதை வந்து தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா என்னது, நம்ம பெயர் பயனிலை பார்த்துட்டோம். பெயர் பயனிலை என்னது ஒரு பயனிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது ஒரு தொடரை முடித்து வைக்கக்கூடிய சொல்லாக இருக்கும், அது வினையாக இருக்கும், வினா சொல்லாக இருக்கும், இன்னொன்று என்னது பெயராக இருக்குன்னு பார்த்தோம். அப்படி பெயர் பயனிலை கொடுத்துருக்காம இருக்க. அவள் பொன்னி, நம்ம அதுக்கு வேறு எடுத்துக்காட்டு கூட பார்த்தோம். பெயர் பயனிலைங்கிறது கரிகாலன் ஒரு மன்னன் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல பொன்னி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அந்த தொடரை வந்து அந்த வாக்கியத்தை வந்து முடித்து வைக்குது. அதனால் இது வந்து என்னது பெயர் பயனிலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது இது பெயர் பயனிலை இருப்பதாகவே தோன்றலை. இந்த பெயர் பயனிலை வந்து என்னது இருக்கிற மாதிரியே தோன்றலை. அதாவது பொன்னி இருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது ஒரு மறைபொருளாக வந்திருக்கு. அவள் பொன்னி அப்படின்னு ஒருத்தர் நம்ம சுட்டி காட்டும் பொழுது அப்போ பொன்னி இருக்கா அப்படிங்கிறது என்னது அந்த இடத்துல பயனிலை வந்து என்னது மறைந்து வந்திருக்கு. சரிங்களா, இவ்வாறு இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பெயர் பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். சரிங்களா, ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு வாக்கியத்தில் எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் அப்படின்ற 3 பகுதிகள் இருக்கும். அந்த 3 பகுதிகளும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா, திரும்பவும் கூட ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறேன், அதோடு நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாக்கியத்தினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி போகும்போது என்னது நமக்கு தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், அப்புறம் என்னது தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், அப்புறம் என்னது எதிர்மறை வாக்கியம், பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம், சரிங்களா, உடன்பாட்டு வாக்கியம்,
அடுத்து வந்து என்னது செயப்பாட்டு வினை வாக்கியம், சரிங்களா, செய்வினை வாக்கியம், அடுத்து நேர்கூற்று வாக்கியம், அயர்கூற்று வாக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்கிய வகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. அதனால தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இது வந்து வாக்கிய அமைப்பு அப்படின்ற தலைப்புக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஹவு டு ஃபைண்ட் த என்னது எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது, பயனிலை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்டாலே நம்ம அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், எழுவாய் கண்டுபிடிக்கணும்னா, சரிங்களா, எழுவாய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் யார், பயனிலையை வச்சு எது, சரிங்களா, பயனிலையை வச்சு எவை, பயனிலையை வச்சு யார் எது எவை, இதை கேட்டால் அந்த வினாவிற்கு விடையாக வரக்கூடியது எழுவாய், சரிங்களா. அடுத்து பயனிலை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு தொடரை முடித்து வைக்கக்கூடிய சொல், அந்த சொல் எப்படி இருக்கும்னா ஒரு வினை சொல்லாகவோ அல்லது ஒரு வினா சொல்லாகவோ அல்லது ஒரு பெயர் சொல்லாகவோ இருக்கும். அது பெயர் சொல்லாக இருந்துச்சுன்னா அது பெயர் பயனிலை, அது வினா சொல்லாக இருந்தால் அது வினா பயனிலை, அது வினை சொல்லாக இருந்தால் அது வினை பயனிலை. அடுத்து வந்து செயற்படு பொருள். செயற்படு பொருளுக்கு நம்ம என்ன ரூல்ஸு, யாரை எதை எவற்றை, இந்த வினாக்களுக்கு சரிங்களா, யாரை எதை எவற்றை இப்படின்ற வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது வந்து என்னது செயற்படு பொருள் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. இப்போ நான் கவிதையை படித்தேன்னா என்னது, நான் எதை படித்தேன், கவிதையை, சரிங்களா. இப்போ கரிகாலன் சேரபெருமானை சந்தித்தார் அப்படின்னா என்னது, யாரை சந்தித்தார், சரிங்களா, சேரபெருமான். அப்போ அவர் தான் வந்து அந்த இடத்துல செயற்படு பொருளாக வருவார், சரிங்களா. எழுதுறேன் பாருங்க. இப்போ கரிகாலன் சேரனை வென்றான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது, சரிங்களா, வென்றான் ஒரு தொடர் இருக்குது. இப்போ யார் வென்றார், கரிகாலன் எழுவாய், சரிங்களா. தொடரை முடித்து வைக்கிறது வென்றான்கிறது பயனிலை, யாரை வென்றார், சேரனை வென்றார், இதுதான் வந்து என்னது செயற்படு பொருள், சரிங்களா, இதுதான் வந்து என்னது செயற்படு பொருள், சரிங்களா. இப்போ கிளியர் ஆகிருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து நமக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இதை பற்றி நீங்கள் இன்னும் கூட வந்து உங்களுக்கு புக்கில் பார்க்கணும் அப்படின்னா 7th நியூ புக்கில் வந்துட்டு இயல் 3 புக் பேக்கில் மொழியை ஆள்வோம் பகுதியில் வந்துட்டு என்ன இருக்கும்னா அந்த அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து என்னது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கு எக்ஸாம்பிள்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எழுவாய்க்கு வந்து புலி ஒரு விலங்குன்னு கொடுத்துருப்பாங்க, புலி ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல என்னது புலி தான் எழுவாய், சரிங்களா, புலி தான் எழுவாய். இதில் வந்து விலங்கு வந்துருக்கும், ஒரு பெயர் சொல் பயனிலை வந்துருக்கும். இப்போ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா புலி ஒரு விலங்குறதுல செயற்படும் பொருள் இருக்காது, சரிங்களா, செயற்படும் பொருள் இருக்காது. அதே போல் பாரி யாரில் வந்துட்டு என்னது பாரி யார்லேயும் செயற்படும் பொருள் வந்து இருக்காது. பாரிங்கிற எழுவாய் இருக்கும், யாருங்கிற என்னது பயனிலை இருக்கும், சரிங்களா. அதுபோல் தான். அதே போல் வந்துட்டு கரிகாலன் யார், இப்போ பாரி யார்லேயே வந்து என்னது இந்த இடத்துல யாருங்கிறது ஒரு வினா பயனிலையாக வந்திருக்கு, சரிங்களா. அதுபோல் தான். அதே போல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க. இப்போ யார் கட்டினார் அப்படின்னா கரிகாலன் எழுவாய், எதை கட்டினான் அப்படின்னா கல்லணையை கட்டினான். அப்போ அந்த கல்லணையை அப்படிங்கிறது தான் என்னது செயற்படு பொருள், சரிங்களா. கட்டினான் அப்படிங்கிற வினையை கொண்டு அந்த தொடரை முடித்து வைப்பதால் கட்டினான் அப்படிங்கிறது அந்த தொடரில் வந்து என்னது ஒரு பயனிலை, அதாவது வினை பயனிலையாக வந்து முடியும், சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், சரிங்களா. தன்வினை வாக்கியம்னா என்ன, பிறவினை வாக்கியம்னா என்ன, இப்படி கம்பைன் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.